தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை கோவை மாவட்ட சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை மாநில தலைவர் ஜல்லிக்கட்டு காவலன் ராஷ்டிரியா ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களுக்கு பாராட்டு விழா கோவை ராமநாதபுரம் ஒலிம்பஸ் 80 அடி சாலை பகுதியில் உள்ள சாண்டோ MMA சின்னப்பா தேவர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கோவை RN ரவி வரவேற்புரை வழங்கினார். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை கோவை மாவட்ட தலைவர் RS திருமுகம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராமநாராயணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக சுந்தரதேவர், கோவை செல்வம், பாவை கண்ணதாசன், ஜெயபிரகாஷ், காளிமுத்துராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மாநில தலைவர் ஜல்லிக்கட்டு காவலன் ராஷ்டிரியா ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இறுதியில் சிண்டிகேட் கரண் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். அந்த கிடமாடு என்று சொல்ற கூட்டமாக வைத்திருக்க மாட்டுக்காக என்ன செய்வாங்கன்னா அதனால நாட்டுடைய எண்ணிக்கை இந்த ஜல்லிக்கட்டு. அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு பேரவையின் ஆலோசனை கூட்டமும் இந்த ஜல்லிக்கட்டு பேரவையில் தலைமை வகித்திருக்கின்ற எனக்கு பாராட்டு விழாவும் ஒரு சேர நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஒரு நிகழ்வு. பல சோதனைகளை, பல தடைகளை கடந்து மீண்டும் எழுச்சியோடு இந்த ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முழு ஆதரவு கொடுத்து வருடந்தோறும் சிறப்பாக நடத்துவதற்கு உத்தரவிட்டு அனுமதி எடுத்து உதவி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு பேரவையின் நீண்ட நாள் கோரிக்கையான ஜல்லிக்கட்டில் மாடி முட்டி இறக்கும் மாடுபிடி வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். போராட்ட காலத்திலிருந்து கேட்டு வந்தோம். பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்பொழுது இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறும் ஜல்லிக்கட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து பணம் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை அந்த உதவி கொடுப்பதற்காக எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் பாராட்டி பெருமிதம் கொள்கின்றோம். அதே வேளையிலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இருக்கின்ற சிரமங்கள் ஏற்கனவே பல முறை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். ஜல்லிக்கட்டு நடத்தும் பொழுது கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரிகின்றது. காலை வைத்திருப்பவர்களுக்கும் பார்வையாளருக்கும் வீரர்களுக்கும் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்துகிற விழா குழுவினருக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன், அந்த உறுதிமொழி பத்திரம் போன்ற இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் ஜல்லிக்கட்டு நடத்த முன் வர மாட்டேன்றாங்க. ஆகையினால வருங்காலங்களில் இந்த 2026 விழா குழுவினருக்கு சிரமம் கொடுக்காமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் கண்டிப்பாக செய்து வருவார்கள் நம்பிக்கையோடு நன்றி விடைபெறுகிறேன்.